சொல்லுங்கள் சார். இந்தியன் கிரீன் சர்வீஸால் உங்களுக்கு என்ன பயன், அதை கொஞ்சம் சொல்கிறீங்களா? நமது வண்டிக்கல் கிராமத்தில் இந்தியன் கிரீன் சர்வீஸ் மூலம் நம்ம வனப்பகுதியில் இந்த செட்டமுங்க குட்டை வெட்டுதல் இது மூலம் வந்து இந்த வண்டிக்கல் கிராமத்திற்கு நீர்ப்பாசனம் கிணறு வந்து தண்ணி வந்து உயர்வது நல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 அடியிலிருந்து 20 அடி தண்ணி மேலே வந்துச்சு. இது வந்து இந்த கிரீன் சர்வீஸ் மூலம் எங்கள் கிராமத்துக்கு நல்ல பயன் உண்டு. இது மாதிரி மீண்டும் இந்த கிராமத்தில் இன்னும் நிறைய கொஞ்சம் வேலைகள் செய்தால் எங்கள் கிராமம் நல்லா பயனடையும் என்று நாங்கள் உங்கள் கிரீன் சர்வீஸை கேட்டுக்கொள்கிறோம் எங்களுடைய வண்டிக்கல் கிராமத்து மூலமாக. சரிங்க சார். இன்னும் வந்து இது வந்து காடுங்கள் வந்து எப்படி சார் உங்களுக்கு காடுங்க நல்ல காடு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னே பார்த்தீங்கன்னா இந்த காடு வந்து ஒரு வனப்பகுதி மாதிரி இருந்ததுங்க. ஓகே சார். இப்போ வந்து காடு வந்து நல்ல ஒரு பசுமையாக பார்க்கறதுக்கு நல்லா இருக்குங்க. ஓகே சார். குறைஞ்சது ஒரு மிருகங்கள் எல்லாம் வந்து தங்க முடியாத அளவுக்கு காடு வளர்ந்து போச்சுங்க. அது இந்த கிரீன் சர்வீஸ் மூலிமா அது பாதுகாப்பாக இருக்கிறாங்க அவங்க. அது எங்களுக்கு நல்ல உறுதுணையாக இருக்குது கிராமத்துக்கு. ஓகே சார். அதனால் காடுனால உங்களுக்கு என்ன பயன்? அதாவது ஒன்று தண்ணீர் சொன்னிருக்கீங்க, இன்னொன்று பசுமை. அதாவது நம்ம குளிர்ந்த காற்று இதை பற்றி எதனா கிராமத்தில் இருக்கிறது இந்த பசுமையாக இருக்கிறது இந்த நோய் நொடி இல்லாமல் இருக்கிறதுக்காக எங்கள் கிராமத்தில் காட்டில் வந்து நல்ல மூலிகை பொருளுங்கள்லாம் வந்து வளருதுங்க. அது மூலமாக இந்த கிராமத்தில் வந்து வெப்பநிலை வந்து குறையுது. அதிகமாக வெப்பநிலை இல்லை, குறைஞ்சி வந்து குளிர்ச்சியாக இருக்குது நம்ம கிராமம். ஓகே சார். இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி சார்? போன வருஷத்தோட இந்த வருஷம் ஒரு 50% இன்னும் கூடுதலாக இருக்குது. ஓகே, நல்லா இருக்கு. ஓகே சார். இந்த வருஷம் போதுமானதா உங்களுக்கு? நல்ல தண்ணி, நல்ல காற்று, நல்ல இயற்கையான ஒரு வெப்பநிலை குறைஞ்சி நல்ல இயற்கையான இடம் அமைஞ்சிருக்கு எங்களுக்கு. ஓகே சார். இதோட உங்களுக்கு நல்ல இன்னும் மேலே வரணும்னு சொன்னால் இந்த கிரீன் சர்வீஸ் இந்தியன் கிரீன் சர்வீஸ் மூலமாக எங்களுக்கு இந்த கிராம காட்டு வன பகுதியில் நிறைய குட்டைகள் வெட்டணும். குட்டைகளை வெட்டி அந்த தண்ணி தேங்கிறதுக்கான ஏற்பாடுகள் கொஞ்சம் செய்து கொடுத்தா நல்லா இருக்கும். அப்புறம் இந்த ஆடு மாடு அதெல்லாம் உள்ள எங்கள் கிராமத்தில் வந்து ஆடு மாடெல்லாம் நிறைய குறைஞ்சிச்சுங்க. சுத்தமாக எதுவுமே கிடையாதுங்க. ஓகே சார். அந்த லெவலில் நம்ம வனப்பகுதி மூலிமா வந்ததுனால மரம் வெட்டல் இந்தியன் கிரீன் சர்வீஸ் மூலமாகவும் இந்த காட்டுல இருக்கிற ஜனங்கள்லாம் வந்து காட்டுக்கு போல. ஓகே சார். நிறைய தடுப்பு சட்டம் போய் போட்டுட்டாங்க. யாரும் வந்து காட்டில் போய் வெறுவெட்டுறதில்ல. ஓகே சார். சரி சார். சரி. ஓகே சார். இவர் பக்கத்தில் இருக்குது நான் என்ன இந்த காட்டு பகுதியில் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து நல்லா இருக்குது. இந்த ஏரியா தண்ணி நல்ல வளம், குடிக்கிறதுக்கு எந்த குறை இல்லை, விவசாயம் பண்ணுறதுக்கு குறை இல்லை அப்படின்னு சொல்லு. தண்ணி வளம் இருக்குது எங்களுக்கு இந்த காட்டு பகுதியில். எங்களுக்கு தண்ணி வளம் நல்லா இருக்குதுன்னு சொல்லி லேடி சொல்லுங்க. ஆடு மாடு கிராமத்தில் நாங்கள் இன்னும் ஒத்துழைப்பு கொடுத்தா காடு நல்லா இருக்கணும். உங்களுக்கு நல்லது இல்லையா? பயன் உண்டா பயன் இல்லையா? பயனை சொல்லுப்பா. போமாப்ல. ஓகே,